ரீசெண்டாக நடந்த இடைத்தேர்தலில் 13 இடங்கள்ல என்டிஏ அலையன்ஸ் வந்து 10 சீட்டில் வந்து ஜெயிச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு வெறும் 2 சீட்டில் மட்டும்தான் வந்து ஹார்ட்லி அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க. பிஜேபியோட கொள்கையே வந்து இந்தியா வந்து ஹிந்து ராஷ்டிரமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட தான் இருக்காங்க. ஆனால் கடந்த 2 தேர்தலையும் வந்து பிஜேபிக்கு வந்து கரெக்டான ஒரு பதிலடி தான் வந்து ஜனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியாவது வந்து இந்தியாவை வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக ஆக்கிறதுக்காக பிஜேபி வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதனால வந்து இப்போ அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் வந்து அவ்வளோ பெருசாக வந்து கட்டி திறந்துருக்காங்க. ஆனால் அயோத்தியாவில் வந்து அவர் தோத்துட்டாரு. அதே மாதிரி பத்ரிநாத் இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தலில் வந்து பத்ரிநாத்லேயே வந்து பிஜேபி வந்து ஜெயிக்க முடியல. இதுல இருந்தே மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து ஹிந்து ராஷ்டிரம் கிடையாது, எல்லா மதங்களும் கூடி சேர்ந்த ஒரு ராஷ்டிரம் தான் நம்மளுக்கு வந்து தேவை. இந்தியா வந்து எப்போவுமே வந்து ஒரு மதத்தின் சார்பு இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஆனால் பிஜேபி மட்டும்தான் வந்து ஹிந்து ராஷ்டிரம்னு சொல்லிட்டு இருக்கு. பிஜேபியோட இந்த கொள்கைக்கு ஜனங்கள் கரெக்டான பதிலடி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஹிந்துயிசம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியுது ராகுல் காந்தி சொன்னது கரெக்ட் தான். இப்போ தெரிஞ்சிருக்க ராகுல் காந்தி என்ன மீன் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி அன்னைக்கே வந்து பார்லிமெண்ட்ல சொன்னாரு, பிஜேபி நினைச்சிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபி மட்டும்தான் ஹிந்துசம்னு சொல்லிட்டு. ஆனா அது தப்புன்னு சொல்லிட்டு ஜனங்களே வந்து இப்ப காமிச்சு கொடுத்துருக்காங்க. கடந்த 2 எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அடுத்த தடவை எலெக்ஷன்ல வந்து யாரு வந்து சென்ட்ரல் ஆள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, குஜராத் தான் அடுத்த டார்கெட். மோடியோட குஜராத் வந்து நம்ம எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி மக்களை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.